மகிமை, எல்லா மகிமை, எல்லா மகிமை, எல்லா உயர்வும் உம்முடையது, எல்லா உயர்வும் உம்முடையது. All the glory, Jesus, Jesus, Jesus. Let's put our hands together as we sing. I was glad when they said to me, come to the house of the Lord. I was glad when they said
சிந்தையில எது இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உண்மைதான் உயர்த்துகிறேன். என் பலவீனம் என்னவா இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் உண்மைதான் உயர்த்துகிறேன். Whatever my weakness may be, but in this moment I lift your name higher. உம்மை உயர்த்துகிறோம். This hour உம்மை இந்த நேரத்தில் உம்மை தானே உயர்த்துகிறோம். இது உம்முடைய நேரம். This is your time. This is your hour. நீர் என்னோடு பேசுகிற நேரம். இது உம்முடைய நேரம். உம்மை உயர்த்துகிறோம், 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 உம்மை உயர்த்துகிறோம். Louder. இன்னும் 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 உம்மை உயர்த்துகிறோம். எதையும் வைத்துக் கொள்ளாமல் அவரிடத்தில் கொடுங்க. எதையும் வைத்துக் கொள்ளாமல் உம்மை உயர்த்துகிறோம். Don't hold back anything. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். We lift you higher. We lift you higher. We lift you higher. We lift you சேர்ந்து சொல்லுவோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம். Yes Lord. சொல்லுங்க ஆமென். 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 உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். இன்னும் உம்மை உயர்த்துகிறோம். ஆமா. சேர்ந்துதான் உம்மை உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை we lift you. We lift you higher. Lift you higher. We lift you higher. Lift you higher. We lift you higher. தேவனிடத்தில் நன்மை பெற்று ஜனம் சொல்லுவோம். உயர்த்துகிறோம். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் ராஜனே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். King of kings, Lord of lords, உம்மை உயர்த்துகிறோம். We lift you higher. We lift you higher. We lift you உறுதிமொழி.
உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உறுதி உறுதி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கடைசி மூச்சு வரையிலும் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். மகிமை உமதே, மகிமை செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே. நாவி பாடும் பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே. ஆத்மா பாடும், நீரே பரிசுத்தரே. நான் பாடுவேன், நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே. தூயாதி நீரே பரிசுத்தரே, நீரே பரிசுத்தரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை
மிக 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 அருமையானவர், மிகவும் அருமையானவர், மிகவும் அருமையானவர். ஆண்டவர் அருமையானவர். ஆமென், 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 ஆமென். கரங்களை உயர்த்தி இந்த காலவேளையில் எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Amen. Amen. Read the first verse one time, please. முதலாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். Okay. Today I want to speak from that verse. இந்த வார்த்தை நின்று உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். Today I want to speak about the kingdom of God part 2. தேவ ராஜ்யத்தின் இரண்டாம் பகுதியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள Last week விரும்புகிறேன். we spoke about the kingdom of God, remember? கடந்த வாரமும் தேவ ராஜ்யத்தை குறித்து தான் நாம் பார்த்தோம். நிறைவேறுகிறதா? Being inside the kingdom, what's inside the kingdom? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். And being inside the kingdom. அதற்குள்ளாக இருப்பதை குறித்து நாம் How பார்த்தோம். many of you were blessed last week? எத்தனை பேர் இந்த செய்தியினாலே கடந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? கைகளை உயர்த்தி காண்பிப்போமா? Amen. ஹalleluya, ஹalleluya. Amen. And we pray and hope that God blesses you with a new word today. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை புதிய வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பார் என்று Amen. நான் விசுவாசிக்கிறேன். Today I want to speak about the will of God. இன்றைக்கு தேவனுடைய சித்தம். In the part 2 section I want to speak about the will of God. தேவ ராஜ்யத்தின் இரண்டாம் பகுதியிலே கர்த்தருடைய சித்தத்தை குறித்து பேசுகிறேன். Will of God is so important in our life. கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. When Jesus was on this earth, இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது, well practically he is everywhere. எப்பொழுதும் இயேசு என்று சொன்னாலே ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். But when he was living in flesh, ஆனால் மாம்சமான இயேசு on this earth in his times, இந்த பூமியிலே அவர் இருந்த பொழுது he gave us some words of wisdom that we can never get from anybody. ஒருவரிடத்திலும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஞானத்தின் வார்த்தைகளை அவர் சொல்லி It சென்றார். is something that no teacher can possess that knowledge to teach us. எந்த ஆசிரியரும் அப்பேற்பட்ட ஞானத்தை கொண்டு போதிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஞானம். And we were not that special enough to be in those times. அந்த இயேசு சுவாமி பூமியிலே நடமாடின நாட்களிலே நமக்கு குடுப்பன இல்லாம போச்சு இருக்கிறதுக்கு. So we are worried about it. Are you worried about it? அவ்வளவுதானே? We are worried. It would have been nice to see God straight face to face. ஐயோ நேசப்பாவ முகமா முகத்துக்கு நேரா பாத்துக்க ஒரு பாக்கியம் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா? But thank God that we have this wonderful word. ஆனாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நம்முடைய கரத்திலே அப்பேற்பட்ட விலையேறப்பெற்ற வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Amen. In these times where even a childhood photo of your children are missing, we have a word that was spoken more than 2000 years ago. இந்த நாட்களிலே இவ்ளோ பிஸியா நம்ம வேலையில இருக்கிறதுனால நம்ம குழந்தை படத்தை கூட எடுக்கிறதுக்கோ இல்ல எடுத்ததை பத்திரப்படுத்துறதுக்கோ நமக்கு நேரம் சூழ்நிலை இல்லாமல் போகிற காலதிட்டத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்
பேசிய வார்த்தைகள் இன்னும் நம்முடைய கரத்துல இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். விளங்குனவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. ஆமென். It is a blessing from heaven. அது பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். Because honestly, without this word of God, I don't know how we would have lived. நம்ம எப்படி தான் வாழ்ந்திருப்போம்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை வேதம் மட்டும் நம்ம இடத்துல இல்லனா நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம்? It just doesn't give us instruction, it gives us comfort, it speaks to us, keeps us happy. அது நமக்கு ஒழுங்கு முறை மட்டுமல்ல, நம்மை ஆறுதல் படுத்துகிறது, நம்மை தேற்றுகிறது, நமக்கு போதிக்கிறது, பல விதங்களிலே கிரியை செய்கிறது. Amen. 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 Today when Jesus spoke about these words, அப்படியாக இயேசு இந்த வார்த்தைகளை பேசின பொழுது I don't know how he felt at that moment, but he spoke to people who never understood his word. பாருங்க, அவர் பேசும்போது அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன் அவர் பேசும்போது அவளை சுற்றி இந்த மக்களுக்கு இத குறித்து ஒண்ணுமே விளங்கல. But yet he spoke the things that he should speak. அப்படி இருந்த பொழுதும் இயேசு தாம் என்ன பேச வேண்டும் என்று இருந்தாரோ அவைகளை பேசி முடித்தார். Not because the people would understand later. மக்கள் அப்புறமா புரிஞ்சுக்குவாங்க என்பதற்காக அல்ல. That is one of the reason. அதுவும் ஒரு காரணம் தான். But the biggest reason is that in his vision he was seeing us, the future generations to come, and he was speaking to us. ஆனால் அவருடைய தரிசனத்திலே அவர் பேசும்போது உன்னையும் என்னையும் வரும் காலத்தினுடைய சந்ததிகளையும் மனதிலே வைத்து அவர்களை எல்லாம் பார்த்து அந்த வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருந்தார். Hallelujah. விளங்குனங்க ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். So practically, before even you were formed in your mother's womb, the word was given to you. எனவே உன் தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்னதாகவே வார்த்தை கொடுக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. If you are not even born, how can I call you by your name? நீ பிறக்கிறதுக்கு முன்னால எப்படி நான் உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டிருக்க முடியும்? You didn't even exist. நீ அப்படி இந்த உலகத்துல ஒரு There was nobody by that name, that initial. உன் பேர் உன்னுடைய முகவரியை வெச்சு ஒருவரும் இந்த பூமியில இருந்திருக்க மாட்டாங்க. You are a unique combination. You are a unique combination. நீ ஒரு தனித்தன்மை வாய்ந்த But yet before even you were formed, God called you, God gave you his word. ஆண்டவர் நீ உன் தாயின் கருவிலே உருவாக்கப்படும் முன்னதாகவே உன்னை அழைத்து உன்னுடைய வார்த்தையை உனக்கு கர்த்தர் கொடுத்தார். That is our God. அதுதாங்க நம்ம ஆராதிக்கிற Hallelujah. நம்முடைய தேவன். Hallelujah. Hallelujah. Living a Christian life is so simple. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சற்று சுலபமானதுதான். According to the culture of Christianity we have nowadays. இந்த கிறிஸ்தவத்தினுடைய கலாச்சாரத்தை வெச்சு சொல்றேன். Nowadays. இந்த நாட்களிலே So easy to live as a Christian. ஒரு கிறிஸ்தவங்களா வாழ்றது இப்ப இருக்கிற கலாச்சாரம் வெச்சு சொன்னா சுலபம். It's not hard. ரொம்ப கஷ்டம் Not கிடையாது. hard like many other religions. மத்த மதங்களை போல இந்த மதமானது கஷ்டம் இல்லை. Not because we don't have disciplines. இதுக்கு ஒரு வழிமுறை இல்லை என்பதனால இல்லை. ஒழுங்கு கிரமம் இல்லை என்பதனால இல்லை. But because we don't want to follow the discipline. ஏன்னா அந்த ஒழுங்குமுறை எல்லாம் நம்ம பின்பற்ற நமக்கு விருப்பம் இல்ல. Our religion is classified into diverse subtopics. கிறிஸ்தவம் என்று எடுத்துக்கொண்டால், மதம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த கிறிஸ்தவத்திலே எத்தனையோ பிரிவுகள் உண்டாயிற்று. One of the biggest sinners, biggest mistakers are in our religion. பெரிய பெரிய பாவிகளும் பாவம் செய்கிறவர்களும் நம்ம மதத்திற்குள் கிறிஸ்தவத்திற்குள் பெரிய இருக்கிறார்கள். தவறுகள் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். The people who hate their God is in our religion. அந்த தெய்வத்தையே வெறுக்கிறவர்களும் நம்முடைய கிறிஸ்தவத்திலே இருக்கிறார்கள். It is so true. அது உண்மை. I am not lying, it is so true. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை தான் சொல்கிறேன். One of the biggest people who spoil their God's name is in our religion. ஆண்டவருடைய நாமத்தையே கெடுக்கிற மனுஷர் கூட இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிறாங்க. And even anti-Christians are in Christianity. சரி, அப்படிதான் என்று பார்த்தா அந்தி கிறிஸ்து அல்லாதவர்களும் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறார்கள். So this religion is spoiled. எனவே இந்த கிறிஸ்தவ மதம் என்பது கெட்டு போகிறது. I don't like to be called a Christian. எனவே நான் ஒரு மதத்தை சார்ந்த கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுவதிலே எனக்கு சந்தோஷம் இல்லை. In fact, when people call me a Christian, I hate it. தற்செயலாக மனுஷர்கள் என்னை பார்த்து நீங்க கிறிஸ்தவங்க தானே, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தான் கேட்டா எனக்கு பிடிக்காது. And even worse, when they call me pastor of that Christian, it even worse. இன்னும் ஓ
அந்த கிறிஸ்தவ மத போதகரா நீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் எனக்கு பிடிக்காது. Because that is how people have turned this religion into. ஏனென்றால் கிறிஸ்தவத்தை மக்கள் அப்படிதான் மாத்தி போட்டுட்டாங்க. When someone spoil a family's name, even the members of the family will not like their family. பாருங்க, ஒரு குடும்பத்து பேரை ஒருத்தர் கெடுத்துறாங்கன்னு வெச்சுக்கோங்க, குடும்பத்துல இருக்க நம்பர். அப்ப அந்த கெட்டு போன குடும்பத்தை பத்தி சொல்லிக்கிறதுக்கு குடும்பத்தாரே வெட்கப்படுவாங்க, சொல்ல மாட்டாங்க. There are many good things in the family. அந்த குடும்பத்துல நிறைய நல்லது இருக்கு. Even more than the bad things that happen. நடந்த அந்த கெட்ட சம்பவத்தை விட நல்ல சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கலாம். But because of that spoiled name, that family is ruined. ஆனால் அந்த பேர் கெட்ட சூழ்நிலை வந்ததனாலயே அந்த குடும்பம் சொல்லிக்கிறதுல எல்லாரும் வெட்கப்பட்டாங்க. But it is our duty. ஆனால் நம்முடைய கடமை என்ன? To show people who we really are. நாம் யார், உண்மையாகவே நாம் யார் என்பதை மக்களுக்கு காண்பிப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. A Christian is like Christ. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் வேறு யாருமில்லை, இயேசுவை போன்றவன். He is anointed like Christ. இயேசுவை போல அபிஷேகிக்கப்பட்டவன். He walks like Christ. இயேசுவை போல நடக்கிறவன். He talks like Christ. இயேசுவை போல பேசுகிறவன். Altogether he should be like Jesus. எல்லாம் சுற்றி பார்த்தால் முழுமையாய் இயேசுவை போல. Where Jesus is needed physically, there should be a Christian. எங்கே இயேசுவே தற்சொரூபியா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற இடத்துல நீ போய் அங்கே இருக்கிற இயேசுவை போல நீதான் கிறிஸ்தவன். Hallelujah. We shouldn't be just asking God help for ourselves. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்யவே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. No. There are people out there seeking higher power. They don't know what. மக்கள் உலகத்திலே தெய்வம் வேண்டும், சர்வ வல்லவர் வேண்டும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். People are lost out there. மக்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். When we think we are crying to God, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் அப்பா ஏசப்பான்னு அழுகிறோம் என்று. but at least you have someone to cry. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். But many don't even know whom to cry to. ஆனால் அநேகர் உலகத்திலே யாரை நோக்கி கூப்பிடுவது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற you should fill that space. நீங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். You shouldn't sit at home, pray and say God meet them, God meet them, God meet them. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே அவங்கள சந்தியும் இவங்கள சந்தியும் அவங்கள சந்தியும் உட்கார்ந்த இடத்துல பேசுகிறவர்களாக அல்ல. We don't need to give God address to meet people. ஆண்டவருக்கு விலாசத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த அட்ரஸ் போய் பாருங்க, ஆண்டவர் இந்த அட்ரஸ் போய் பாருங்க இல்ல. Everywhere. ஆண்டவர் எங்கும் இருக்கிறார். Everywhere. எங்கும் இருக்கிறார். There is no place that God is not there. ஆண்டவர் இல்லாத ஒரு இடம் பூமியில உண்டோ? Let me tell you clearly, God is even present in hell. நான் இன்னும் தெளிவாய் உங்களுக்கு சொல்கிறேன், நரகம் என்று சொன்னாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். God says, even if you put your bed in the hell, I will come there. ஆண்டவர் சொன்னார், நீ பாதாளத்துல உன் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் நான் வருவேன். God is everywhere. ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர். Hallelujah. ஒரு ஹalleluya பலமாய் Because சொல்லுவோம். he is God. ஏனென்றால் அவர் தேவனாய் Amen. இருக்கிறார். Amen. Amen. There's no place we can hide from him. அவரிடத்திலிருந்து ஒளிந்து கொள்ள நமக்கு ஒரு இடம் இல்லை. There is no place that can stop him from coming to us. ஆண்டவர் நம்மிடத்துல வருவதற்கு மறைவான தடையான இடம் எதுவுமே இல்லை. There is no room, no lock that he cannot open. ஆண்டவர் திறக்க கூடாத கதவுகளோ திறக்க கூடாத பூட்டோ இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. No man's mind can create a lock that God cannot open. ஆண்டவர் திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பூட்டை உருவாக்குவேன் என்று ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் சொல்லக்கூடாது. There is no wisdom in any man's mind. எந்த மனுஷனுடைய ஞானத்திலும் அவ்வளவு பெரிய ஞானம் அவரை தடை செய்யும் அளவுக்கு இல்லை. Hallelujah. 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 Our God is powerful. நம்முடைய தேவன் மிகவும் மிகவும் வல்லமையுள்ளவர். Hallelujah. Hallelujah. Now, to fulfill God's will for your life, அப்படியாக தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற you need to devote yourselves to God. உங்களை நீங்கள் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். You need to follow every word God speaks. ஒவ்வொரு வார்த்தை அவர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்ற வேண்டும். God's plans are good for you. ஆண்டவருடைய திட்டங்கள் நமக்கு எல்லாமே சமாதானமானவை. It is good for you. நல்லவைகள். It is not against you. அது நமக்கு எதிர்ப்பானதே இல்லை. If you're going through hard times, it means God is training you. நீ
கடினமான பாதையிலே போகிறாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை பயிற்றுவிக்கிறார் If என்று அர்த்தம். if you are feeling ill, it will take 3 days, 4 days. ஒரு உடம்பு சரியில்லைன்னா உண்மை ஒரு 3 நாளாவது எடுக்கும் உடம்பு நல்லா ஆவறது. It is the process. அது ஒரு ஒரு நாட்கள் எடுக்கும். It is a process, அது ஒரு வழி. அது ஒரு வழி. It will take 3 days or 4 days. கட்டாயமா 3 நாள் இல்ல 4 நாள் உடம்பு நல்லா இல்ல அப்புறம் சரியா. You cannot be sick in the morning and awesome in the evening. காலையில ஜுரம் வந்து நைட் சாயந்தரமே பரிபூர்ண சுகம் அடையிறது கஷ்டம். It is not possible. அது சரியில்லை. It is a process. அது ஒழுங்கல்ல ஒரு வழிமுறை இருக்கு. Same. அதே போலவே When you get sick and you get all right, you get the immune system. பாருங்க எப்போல்லாம் நமக்கு உடம்பு சரியில்லாம போய் நம்ம நல்லா ஆறமோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வளருது. So it will not attack you again. அப்ப திரும்பவும் அந்த பிரச்சனை அந்த வியாதி நமக்கு வராது. Same with God's things in our life. அதே போல தான் தேவனுடைய காரியத்திலேயும் When you're in a hard time, நீ கடினமான காலங்களிலே போகும் பொழுது you feel sick spiritually. ஆவிக்குரிய தன்மையிலே ஒரு வியாதியஸ்தனை போல உணர்கிறாய். You feel tired, ரொம்ப சோர்ந்து போறீங்க, frustrated, வெறுப்படிக்கிறீங்க, sick, வியாதி பிடிச்ச மாதிரி இருக்கு, depressed, மனசு அப்படியே சோர்ந்து போகுது, painful, மனசு வலிக்குது, crying, sad. அழுகிறோம். So all these things are natural. துக்கமாய் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் சாதாரணமானவைகள். It is normal. It is not weird. It is normal. ஐயோ இப்படி எனக்கு ஆயிடுச்சே. இல்ல இல்ல அது சாதாரணம். அது எல்லாருக்கும் வரும். Through those times you need to know to channel your life. ஆனால் இந்த சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும், வழி மாற்ற வேண்டும் என்பதை நீ கவனிக்க வேண்டும். It is not a time to whine and cry at God. அந்த சூழ்நிலை அந்த கடினமான சூழ்நிலை நினைச்சு அழுது ஆண்டவர் குறை சொல்றது இல்ல. It is a time for you to get even more stronger. அந்த நேரம் எதற்கு நீ பயன்படுத்த வேண்டும்? அந்த காலத்தை இன்னும் நீ அதிக பலமுள்ளவளாய் மாறும்படியாய் நீ அதை பயன்படுத்த at that time you will not understand. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலை உனக்கு விளங்காது. Nothing will go in your mind. ஒண்ணுமே மனசுக்குள்ள ஏறாது. Only problem, only தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? கஷ்டம். ஐயோ மனசு nothing else will run in your mind. வேற ஒண்ணும் நம்ம சிந்தைக்குள்ள Because your mind is repeating the same words again and again and again and again. ஏனா உன் மனசுக்குள்ள உன் சிந்தைக்குள்ள சொன்ன வார்த்தையே அதுவே கஷ்டமே ஓடிட்டு. But when you channel it properly, ஆனால் அதை நீ ஒழுங்குபடுத்தும் when you let the strength of God fill you, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பலன் உன்னை ஆட்கொள்ளும்படியாய் நீ அனுமதிக்கும் பொழுது you will become more stronger நீ இன்னும் அதிக பலமுள்ளவளாய் மாறி to விடுகிறாய். do things that you never done before. நீ முந்தி செய்திராத நல்ல காரியங்கள் எல்லாம் நீ செய்ய தொடங்குகிறாய். You will literally feel the power in your spirit. உன் ஆவிக்குள்ளே உண்மையான ஒரு பலத்தை உணர ஆரம்பிப்பாய். When you move, things will happen. நீ அசையும் பொழுது காரியங்கள் When you நடைபெறும். speak, those things will come to நீ fruition. பேச ஆரம்பிக்கும் பொழுதே காரியங்கள் சம்பவிக்க தொடங்கும். Everything will be in your support. எல்லாம் உன் சார்புக்கு இருக்கும். That is how powerful you will become. அப்படி பலமாய் நீ மாறி விடுவாய். So in the hard times, எனவே இந்த கடினமான no, சூழ்நிலையிலே this is my time to grow strong. நீ சோர்ந்து போகாதே. நீ சொல்லு, இந்த கஷ்டம் எனக்கு எதுனா இன்னும் நான் பலப்படும்படியாக தான் என்று சொல். Hallelujah. ஹalleluya. Again the first verse, please. திரும்பவும் அந்த முதல் வார்த்தையை நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே Yeah. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. Hallelujah. And we thought that asking God for everything will get us into heaven. நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஏசப்பா ஏசப்பான்னு எல்லாத்தையும் அவரை கேட்டு வாங்கிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். Hallelujah. ஹalleluya. The kingdom of God is different. ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படி அல்ல, வித்தியாசம். The kingdom of God is different. கர்த்தருடைய ராஜ்யம் வித்தியாசப்பட்டது. There are certain set of rules followed in the தேவ kingdom. ராஜ்யத்திலே சில ஒழுங்கு கிரமங்கள் இருக்கிறது. When you follow the protocol of the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்கு முறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது everything will be given to you. எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். Everything will be at your doorstep. எல்லாம் உங்கள் வாசல் அருகே காத்திருக்கும். Even when everyone is going through hard times, you will have a good time. எல்லாரும் கஷ்டத்துக்குள்ள போகும்போது நீயோ நல்ல சூழ்நிலையில் இருப்பாய். Because your supply is from the kingdom. ஏனென்றால் உன் தேவைகள் எல்லாம் ராஜ்யத்திலிருந்து வந்தவைகள். Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. It is a separate route, separate channel.
இது ஒரு தனி வழி. It is like having a separate pipeline under your house. இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு கீழே தனியா ஒரு பைப்பு நமக்கு மட்டும் வர மாதிரி. Even the whole land is in drought. ஊரே தண்ணி பஞ்சத்துல இருக்குங்க. காஞ்சி போயிருக்கு. You will have water supply. உனக்கோ தண்ணி அடியில இருந்து வரும். Because your connection is separate. ஏனென்றால் உன்னுடைய கனெக்ஷன் நீ யாரோட கனெக்ட் பண்ணி இருக்கறானா வேற ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி. Hallelujah. Hallelujah. There is no limit in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு அளவுகோல் இல்லை. Hallelujah. Hallelujah. When you follow the rules, all the support of the kingdom will be with you. எப்பொழுதெல்லாம் ராஜ்யத்தினுடைய ஒழுங்குமுறையை நீ பின்பற்றுகிறாயோ ராஜ்யத்தினுடைய சகலமும் உன்னுடையதாய் மாறும். Hallelujah. Hallelujah. When you do the will of God in your life, எப்பொழுதெல்லாம் தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையிலே செய்கிறாயோ you are praised in the kingdom of God. தேவ ராஜ்யத்திலே நீ புகழ் பெற்றிருப்பாய். You gain more blessings, you gain more experience. நீ ஒரு அதிநிமித்தமாக நீ அனுபவத்தை சம்பாதிக்கிறாய், நீ பேரை சம்பாதிக்கிறாய். Wouldn't it be easy to have a what do I say, a map, a plan what to do in my life? எல்லாருக்கும் யோசனை இருக்கும்பா நான் என்னதான் என் வாழ்க்கையில செய்யணும்னு ஒரு வரைபடம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். It is true. உண்மைதான். There is a map. இருக்குது But you just didn't see it. ஆனா அத நீங்க பார்க்கலன்றதுதான் குறை. If it was easy to see, அத பார்க்கிறது எல்லாருக்குமே லேசா இருந்துச்சுனா still not everybody will follow. அப்போ கூட எல்லாரும் பின்பற்றி இருக்க மாட்டாங்க அம்மா ஐயா. Simple. Let me give you a simple example. ஒரு லகுவான உதாரணம் சொல்றேன் பாருங்க. In the bottle, in the alcohol bottle, அந்த குடிக்கிற அந்த குடி சாராயத்துல they have written drinking is bad for health. குடியை கெடுக்கும்னு ஒழுங்கா போட்டுருப்பான். But still they drink. யார் அத படிச்சா அப்பதான் வாங்கி குடிக்கிறான். When they take the bottle, you can read the label. அந்த பாட்டில தூக்கும் போதே அத படிக்க முடியும். Clearly in capital letters. தெளிவா எழுதி இருக்கு. Even with the symbol. அதுல ஒரு with the skeleton symbol. அந்த ஒரு மண்டவோடு போட்டு எழுதி இருப்போம். But still they drink. அப்பவும் even in cigarette packets, சிகரெட் பிடிக்கிற smoking is bad for health. இதுல கூட போட்டுருக்கோம் புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடுன்னு. Sometimes it is even bigger letters than the name of the brand. அது எந்த கம்பெனியை சேர்ந்ததுன்னு அந்த பேரை விட உன்னுடைய புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடுன்றது பெரிய வார்த்தையில இருக்கும். But still they take it. அப்பவும் கூட அதை எடுத்து குடிப்பான். So when even God gives offer for everybody to do his will, they will not do it. போலதான் ஆண்டவரும் தன் சித்தத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் பிரிண்ட் அடிச்சு கொடுத்தா கூட யாரும் படிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுவோமே. Hallelujah. Hallelujah. Praise God. Amen. But we are different. ஆனால் நாமோ வித்தியாசப்பட்டவர்கள். I didn't say the drinking people are worse or people smoking are worse, don't come to church. I didn't say that. தவறா நினைச்சுக்காதீங்க குடிகாரவங்க கெட்டவங்க புகை பிடிக்கிறவங்க பொல்லாதவங்க சபைக்கு வராதீங்க அதெல்லாம் சொல்ல வரல. This church is different. இந்த சபை வித்தியாசம். I don't care what other people say. யார் எப்படி சொல்றாங்க எனக்கு கவலை இல்ல. I don't care. I believe in grace. நான் கிருபையை விசுவாசிக்கிறேன். I don't care if people are smoking or drinking. I can give, even if I feel a chance to give them 1,000 chances, how much more chances will God give? எனக்கே மனசுல இறங்கி கெட்ட பழக்கத்துல குடி பழக்கத்துல இருந்தாலும் ஒரு 1000 முறையா தருணம் கொடுத்து பாப்போம் எனக்கே தோணும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவாய் அவர்கள் மேல இரக்கம். Hallelujah. We cannot separate some people because their sins are open. பாருங்க சில பேருடைய பாவம் எல்லாரும் வெளியரங்கமா இருக்கிறதுனால அவங்கள பிரிச்சு வைக்க முடியாது. Everyone has some sins that they want. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். So when God gives grace to us, we share that grace to others. நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும்போது வெளியரங்கமா பாவம் செய்றவனுக்கு ஏன் அந்த கிருபை அளிக்க கூடாது? Hallelujah. 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 ஒரு ஹalleluya சொல்ல விளங்குனவங்க. Hallelujah. Hallelujah. You need to know which fights you need to get into. நீங்கள் எந்தெந்த போராட்டத்துக்குள்ள பங்கெடுக்கறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yeah, you need to know. அத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். Don't get into unwanted fights. எல்லா போராட்டத்தையும் இழுத்து போட்டுக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் இழுத்து. Unwanted fights are deadly. தேவையில்லாத போராட்டங்கள் நமக்கு கெடுதி. It's like a father and a son relationship or father and a daughter relationship. ஒரு அப்பா பிள்ளை அப்பா பெண்ணோட உறவு போல அது. It is like that. We know when you teach your children to do something, குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க இப்படி செய் அப்படி செய் அது. You go to the market and teach them, you buy this is how you bargain, you talk to them. ஒரு மார்க்கெட் கூட்டிட்டு போய் காமிக்கறோம்மா இப்படி தான் நீ வாங்கணும் இப்படி தான் நீ விலை பேசி வாங்கணும் சொல்லி கொடுக்கறோம்.
And when they do it correctly, it is good. அதை நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க செய்யும்போது சந்தோஷமா But what happens when they talk too much, get into a fight? ஆனா அதுக்கு மாறாக இந்த பிள்ளை ரொம்ப பேசி பேசி சண்டையே வர வச்சிருச்சுன்னா That fish is waiting, but the fight is going. அந்த மீன் காத்துன்னு இருக்குது ஆனா இங்க சண்டை ஓயல. This is a boxing match in the market. இது வந்து மார்க்கெட்ல நடக்கிற குத்து சண்டை. Hey, 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 hey. Boxing match. அங்க வந்து குத்து சண்டையா மாறி போகுது. Unwanted fight. தேவையே இல்ல. When the child gets beaten or done something, had something up, ரொம்ப பேசி யாராவது அரைஞ்சிட்டாங்கன்னா something குழந்தைய the parents will just smile அப்புறம் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க சிரிப்பாங்க. when they come home. வீட்டுக்கு வந்தோனே சிரிப்பாங்க. At the place they will face the problems. அந்த இடத்துல சமாளிச்சு சண்டைய முடிச்சு Because it is their child, right? ஏன்னா தங்களுடைய பிள்ளையாச்சே. They will face everything. எல்லாத்தையும் But எதிர்கொண்டு when they come back home, ஆனா வீட்டுக்கு வந்து they will smile and teach the child. ரொம்ப சிரிப்பா இருக்கும். சிரிச்சிட்டே They'll சொல்லி say, கொடுப்பாங்க. don't get into unwanted fights. பிள்ளை தேவையில்லாத சண்டைய தேவையில்லாத பிரச்சனையில கை போடாது. ஆ, Don't put your hand in unwanted problems. தேவையில்லாத பிரச்சனைல கை போடாத. Because we can face everything. We are able to face everything. எல்லாம் நம்மளால சமாளிக்க முடியும். எல்லாத்தையும் சந்திக்க தயார் தான். சந்திப்பேன். But still, unwanted fights are not necessary. ஆனாலும் என்ன சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு? தேவையில்லாத பிரச்சனையில தலையிடாத. Even a well-trained boxer knows that even if I can punch and kill somebody, I don't need to get in unwanted fights. நல்ல குத்து சண்டையில தேர்ச்சி பெற்றவனா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் வழியில போறவங்க வரவங்கள மூஞ்சில குத்த கூடாது. எங்க குத்தணுமோ அங்கதான் குத்தணும். Even if you have the capacity, the power, and the willpower, the endurance, the stamina to win something, you shouldn't get into it because it is unwanted. ஒரு போராட்டத்தை பார்க்கும்போது உனக்கு தெரியுது இந்த போராட்டத்தை ஜெயிக்க எனக்கு பலன் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பொறுமை இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா கூட உன்னுடையது அது இல்லை என்றால் தேவையில்லாததிலே தலையிடாதே. Sometimes when you think it is a little devil, சில வேளையில அது ஒரு சின்ன பிசாசு அப்படின்னு உங்களுக்கு I'll face it. அது சின்ன பிசாசு பெரிய God விஷயம் says நான் பார்க்கிறேன். no. ஆண்டவர் சொல்வார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். It's not good for you. You're not peaceful. உனக்கு நல்லது இல்ல, உனக்கு சமாதானம் கெட்டு போய்ட But வேண்டாம். still you fight. அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அப்பவும் கூட அது சின்ன Fasting, பிசாசு. fasting, fasting. நீ உடனே உபாசம் போடுற. Too much tongues. ஒரே அந்நிய பாஷையிலே குளிக்கிறது. Sometimes you even forget Tamil, you speak too much tongues. அவ்வளோ அந்நிய பாஷையில நிறைஞ்சதுனால தமிழே மறந்து போகுது. தமிழே மறந்துடுது. Too much tongues. அவ்வளவு நிறைஞ்சு அந்நிய பாஷையில இருக்கிற. But still, God says no. ஆண்டவர் சொல்றார் இல்ல It is a very easy devil, very easy problem. இது உன்னுடையது கிடையாது. ஒருவேளை அது ரொம்ப சின்ன பிரச்சனையா கூட இருக்கலாம். Very easy problem, very easy devil. ரொம்ப சின்ன பிரச்சனை, சின்ன பிசாசு. சுலபமானது. But still God says no. அப்பவும் கூட ஆண்டவர் சொல்றார் இல்ல அது வேண்டாம். You know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Even that small devil will kick you. அந்த சின்ன பிசாசு கூட நீ ஆண்டவர் பேச்சை கேட்காம இறங்கினவடனால உன்னை அது முறியடிச்சிரும். Small devil will finish you. சின்ன பிரச்சனை லேசானது, ஆனா உன்னை அது தோக்கடிச்சிரும். Are you understanding? எத்தனை பேருக்கு விளங்குது நான் The சொல்றது? will of God is important. எனவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். The will of God doesn't depend on the strength you have. நீ உனக்கிட்ட எவ்வளவு பலன் இருக்கிறதை பொறுத்து தேவ சித்தம் இல்லை. Amen. எத்தனை Amen. பேருக்கு நீங்க ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். I am powerful, let me face powerful demons. நான் பெரிய பலசாலி தெரியுமா? எவ்வளவு பெரிய பிசாசை சந்திப்பேன். அதுக்கு God's will is not like that. ஆண்டவருடைய சித்தம் உன் பலத்தை வச்சு எடை இல்லை. It's not according to the power you have, the capacity you have. It's according to the future God has set for you. உனக்குள்ள இருக்க திறமையை பொறுத்தோ அல்லது பலத்தை பொறுத்தோ தேவ சித்தம் இல்லை. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தான் தேவ சித்தம் அமைகிறது. When you see David and Goliath, தாவீதையும் கோலியாத்தையும் நீ கவனிப்பாயா? is it even fair? அது நியாயமா? Is it even fair? நியாயமா அது? So small, tiny David. அவ்வளவு சின்ன பிசாசு. Look at tiny David. Sorry, translation problems. Small David, சின்ன தாவீது, big Goliath. பெரிய கோலியாத். Very not fair at all. ஏதாவது நியாயம் இருக்காங்க இதுல? He doesn't even have to punch David. அந்த கோலியாத் கையை எடுத்து குத்துறோன்னு கூட அவசரம் இல்ல தாவீது. Just flick. That's it. சுண்டுனா போதும் தாவீது காணா போயிடும். Close. அவ்வளவு முடிஞ்சிரும். I understand. He is 10 feet. விளங்குதுங்களா? 10 அடி உயரமுள்ள மனுஷன். This tall. 10 அடினா
அவ்வளோ உயரம், A man that tall, அவ்வளோ பெரிய உயரம், trained to kill somebody from his childhood. சின்ன வயசுல இருந்தே மனிதர்களை கொல்லும்படியாகவே பயிற்றுவிக்கப்பட்டவன். He is the most powerful in Philistine. அந்த பெலிஸ்தியர் முழு தேசத்திலே அவன்தான் மிகவும் வல்லமை உள்ளவன். My God. And David, தாவீதோ his best training, அவனும் பயிற்சியில தேர்னவன். his best training, அவன பயிற்சி எதுல தேறி இருக்கிறான்? அவன் சிறந்த பயிற்சியே beating the sheep with the stick. அவனுடைய சிறந்த பயிற்சி எது தாவீது? கட்டையை வச்சு ஆடு அடிக்கிறது. ஆட்ட மேய்ச்சி அடிக்கிறது. இல்ல, கட்டையை வச்சு ஆடு அடிக்கிறது அவன் சிறந்த பயிற்சியே. கட்டையை வச்சு அடிக்கிறது. That is it. அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். Nothing much. வேற He can't even hold a hammer. Otherwise he would have helped his brothers. வேற ஒண்ணும் தாவீதுக்கு தெரியாது. அவன் சுத்தி எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தி இருந்திருந்தா அவன் சகோதரர் கூட உதவியா பண்ணியிருப்பான். All the hard work his brothers do. எல்லா கஷ்டமான வேலை எல்லாம் அவன் சகோதரர் செய்வான். Building, working, doing everything. கட்டறது இடிக்கிறது எல்லாமே. His only job is to sleep. தாவீதுக்கு என்ன வேலை? ஜாலியா படுத்துட்டு தூங்குறது. When the sheep make sound, you go and give food, come back. ஆடு எல்லாம் பசியில கத்துச்சுனா போய் புல்லெல்லாம் காட்டி. I'm telling you, his best weapon training is stick. அவனுக்கு தேறின எதுல தேறினவன்? ஒரு குச்சி. He can, if someone comes, he can only wave the stick at them. That's it. யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? உடனே அந்த குச்சி எடுத்து இப்படி ஆட்டும். அவ்வளவுதான் தெரியும். Just like some people who just swing their hands at people. நிறைய பேர் பண்ணுவாங்க பாருங்க. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கையை ஆட்டி ஈட்டி ரொம்ப பேசுவான். அது மாதிரி தான் தாவீது. Only that is the training David knows. அவ்வளவுதான் தாவீதுக்கு And தெரியும். God puts him in front of Goliath. ஆண்டவர் அவனை கொண்டு வந்து கோலியாத்துக்கு முன்னால் நிக்க வச்சிட்டார். Is this fair? நியாயமாங்க? Is this even fair? இது நியாயமா? He cannot even fight a person his height. அவனுடைய உயரமுள்ள ஒரு மனுஷனையே தாவீது எதிர்த்து போராட முடியாது. I am still confused why it took 10 brothers to push him in the pit. இப்பவும் யோசிக்கிறேன். அவனை தள்ளுறதுக்கு எதுக்கு 10 சகோதரன் தேவைப்பட்டது குழியில? Why did it take 10 brothers? அவ்வளவு தேவனே. Such a puny boy, சின்ன பையன், only nothing, zero. ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. It took 10 people to push him in. அவனை தள்ளனோட 10 பேர் தேவைப்பட்டது. So he had will. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு திடன் அவனுக்கு. He had will, அவனுக்குள்ள திடன் இருந்தது. a mind power. அவன் சிந்தையிலே He was fighting his 10 brothers. 10 சகோதரரையும் அவன் எதிர்த்து போராட. He's like, don't push me, don't push me. என்ன தள்ளாதே. Moving in the gaps. அந்த நடுவுல குறுக்குல ஓடுறான். பூந்து கேப்ல ஓடுறான். That will power. அந்த ஒரு திடன். God saw that. ஆண்டவர் அவை எல்லாம் கவனித்தார். God saw that. அதை கவனித்தார். God saw that. ஆண்டவர் கவனித்தார். You know, God loves the little things. நம்ம செய்யற சின்ன விஷயம் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குங்க. Are you understanding? எத்தனை பேருக்கு புரியுது? God saw the little things. அந்த சின்ன காரியங்கள். God loves the little things. ஆண்டவர் சின்ன விஷயத்தை ரொம்ப ஆசையா He பார்ப்பார். is bringing lunch to his brothers. அவன் தாவீது சாப்பாடு கட்டி சாப்பாடு மூட்டை And he's seeing the Philistines. அங்க இந்த சாப்பாடு மூட்டையை தூக்கிட்டு வரும்போது தூரத்துல அந்த பெலிஸ்தியரை பார்க்கறான். His job is to deliver lunch and go back home. அவன் வேலை என்ன? சாப்பாடு மூட்டையை தூக்கிட்டு வந்த அவன் சாப்பாடை கொடுத்துட்டு போணும். அவ்வளவுதான் அவனுடைய வேலை. Amen. எத்தனை பேருக்கு புரியுது இந்த கதை? Many people do more than what they are capable of. எல்லாரும் எப்ப பாரு அவங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டு அடுத்த வேலையெல்லாம் செய்யறதுல இருப்பான். There's a wonderful saying in Tamil. தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு. Doing work more than their salary. கூலிக்கு மேல வேலை செய்யறது. Amen. கொடுத்த காசுக்கு மேல உழைக்கறானே. கொடுத்த காசுக்கு மேல கூவுறானே. கொடுத்த காசுக்கு மேல வேலை. Many people, right? நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. But sometimes it is good. சில வேளையில அது சரியாயிடுது. It is so good. நல்லதா மாறுது. Because God sees that. ஏன்னா ஆண்டவர் அந்த சின்ன காரியத்தை எல்லாம் கவனிக்கிறார். Sometimes it is good to take risk, sometimes it is bad to take risk. சில வேளையில நம்ம சமாளிக்கிறது நல்லது, சில வேளையில அமைதலா இருப்பது நல்லது. Sometimes even if you are not capable of doing it, you need to jump. சில வேளையில உனக்கு அதை செய்யக்கூடிய தகுதியே இல்ல, பலனே இல்லாவிட்டாலும் நீ அதை செய்ய இறங்கணும். Amen. எத்தனை பேருக்கு இப்ப விளங்குது? Amen. You know, if it is building a house, சரி, ஒரு வீட்டை கட்டறோம்னு வெச்சுக்கோங்க. or if it is buying a car, buying a bike, அல்லது ஒரு காரை வாங்குறோம், ஒரு பைக்கை வாங்குறோம், or putting your children in a big college or a big school, அல்லது நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைய போய் சேர்க்கிற பெரிய படலம்
பெரிய பள்ளிக்கூடம் இல்ல பெரிய காலேஜ். பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், பெரிய It காலேஜ். is more than your strength. இதெல்லாம் நம்ம பலத்துக்கு மிஞ்சினதா இருக்குது. Are you understanding? எத்தனை பேருக்கு நான் சொல்றது Now you understanding what I'm trying to say? இப்ப புரியுதுங்களா? Something bigger than your strength. உங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சினது. I can only pay 1 lakh, but the college is asking 3 lakhs, 5 lakhs. 1 லட்சம்னா எப்படி உருட்டி பிரட்டி சேர்த்துருவாங்க? 3 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இப்ப It is more than your strength. உன்னுடைய திராணிக்கு மேல இருக்குது. Ask God, ஆண்டவரிடத்துல not for the money. பணத்தை கூட ஆண்டவரே இல்ல. Don't ask God for the money. ஆண்டவரே பணம் கொடு இல்ல. This is not ration shop. இது ரேஷன் கடை இல்ல. Ask God, is it for me? ஆண்டவரே இது என்னுடையதா? Is it for my child? இது என்னுடைய பிள்ளைக்கானதா என்று கேள். If it is yes, ஆம் என்று இருக்குமானால் the support will be given. அதற்கு உண்டான தேவை It சந்திக்கப்படும். will be at your doorstep. அது உன் வாசல் அருகே காத்திருக்கும். But if it is not for you, அது உன்னுடையது என்று இல்லை. no matter how hard you work, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு even if you go 3 jobs, 3 வேளை ஒரு நாளைக்கு போய் சம்பாதிச்சாலும் it will not be helpful. உனக்கு உதவியாய் அது You இருக்காது. will not put your child in that college நீ or அந்த school. காலேஜ் உன் பிள்ளையை சேர்க்கவே முடியாது. Because it is not for you. ஏனென்றால் அது உன்னுடைய Even if you have the willpower to fight and put your child there, உன்னுடைய பிள்ளை எப்படியாவது சேர்த்து காமிப்பேன்னு என்ன பலத்தை நீ போட்டாலும் it will destroy your child. உன்னுடைய பிள்ளைய அது கெடுத்து போடும். Amen. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. Amen. If find what God has for you. ஆண்டவர் உனக்கென்று எதை வைத்திருக்கிறார் என்பதை நீ நிதானிக்க And வேண்டும். when you push forward into that, அந்த காரியத்தை அறிந்து அதுக்குள்ளே உன்னை செலுத்துவாயானால் everything will be given to you. எல்லாம் உனக்கு Everything will be given to you. எல்லாம் கொடுக்கப்படும். This is why God says, seek ye first the kingdom of God and his எனவே righteousness. தான் தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு. Everything will be given to you. இவைகள் எல்லாம் உனக்கு Everything you want will be there. உன்னுடைய தேவை அனைத்தும் சந்திக்கப்படும். You don't have to beg anybody. யாரிடத்திலும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் You don't இல்லை. need to get a debt from nobody. யாரிடத்திலும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. Nobody have to help you. யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. You are not a survivor. நீ ஏதோ பிழைச்சுக்கிறவ இல்ல. You are a child of God. நீ தேவனுடைய பிள்ளை. When you need something and it is according to his will, it will be provided. அவருடைய சித்தத்தின்படி உனக்கு ஒன்று தேவைப்படுமானால் ஏற்கனவே அது உன் வாசல் அருகே காத்திருக்கும். Hallelujah. ஒரு அல்லேலூயா பலமா Hallelujah. சொல்லுமே. Hallelujah. 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 I want to challenge you today. இந்த காலவேளையில் ஒரு சவால் உங்களுக்கு வைக்கலாம். I want to challenge you. உங்களிடத்துல ஒரு I know சவால். it is a bit risky, but let's take a challenge. சரி, அந்த சவால்னாலே அது ரிஸ்கானது தான். Do you want to come out of the debt in your life? உங்க வாழ்க்கையில இருக்க கடன்ல இருந்து நீங்க வெளியே வரணுமா? Or do you? எத்தனை பேருக்கு? But do you have the heart to do what I'm going to say? ஆனா நான் சொல்ல போறதை இப்ப செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குதா? Okay, first hear what I say, then you decide. சரி, சொல்றத முதல்ல கேளுங்க, அப்புறம் நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. If you want to come out of debt, நீங்க கடன்ல இருந்து வெளியே வரணும்னா, if you are strong in mind, in your spirit, நீங்க சிந்தையிலயும் ஆவியிலயும் பலனா இருக்கும் பொழுது stop taking a single money debt from now on. இன்னையிலிருந்து கடன் வாங்குறத நிறுத்திடுங்க. Totally. Not even a single pice or rupee should come to your house through debt. கடனாய் ஒரு ரூபாய் கூட இன்னையில இருந்து உங்க வீட்டுக்குள்ள வரவே கூடாது. Are you ready to do that? எத்தனை பேர் அதை செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? I told you, when I say, many will back up. சொல்லல ஏற்கனவே நான் சொன்ன சவாலை சொன்னோனே எல்லாம் பின்வாங்குவாங்க. But let me tell you, when you have the heart to do it, ஆனால் இந்த இருதயத்தை நீங்க திடப்படுத்தி இதை from செய்யும்போது standing from here, I tell you, கர்த்தருடைய பலிபீடத்துல இருந்து and this சொல்றேன். is not, it will not just go away, it is recorded, you can watch later. இது நான் சொன்னது அப்படியே போயிடாது, சொன்னது ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகிறது. So it is a proof. எனவே இது ஒரு ஆதாரம். When you take that strong decision and stop taking debt, நீ எப்பொழுது அந்த தெளிவான சிந்தையை கொண்டு கடன் வாங்குறது முற்றிலுமாய் and say, God, தேவனே, you are my only provider. நீ ஒருவரே என் தேவைகளை சந்திக்கிறவர். God will open doors and everything will be done. ஆண்டவர் வாசல்களை உனக்கு திறந்து விடுவார். அனைத்தையும் நீ But it is a challenge at beginning. ஆனால் அது ஆரம்பத்துல ஒரு சவால். It will be a challenge at beginning. ஆரம்பத்துல ஒரு சவாலா தான் இருக்கும். Nothing is easy. எதுவுமே லகு இல்லங்க. If everything was easy, then everyone will do everything. எல்லாமே லகுனா எல்லாருக்கும் எல்லாமே Everyone will have gold medal. எல்லாரும் கோல்ட்
கோல்ட் மெடல் தங்க பதக்கம் எல்லாருக்குமே. எல்லாரும் தங்க பதக்கத்தை It is hard. It is hard. That is why special people take it. எனவே தான் விசேஷமான மக்கள் முயற்சி எடுக்கிறார்கள். People who take risk, they win things. அந்த சவாலை சந்திக்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். I'm telling you, when you do this, நீங்க இப்படி செய்யும் பொழுது God will open big doors. ஆண்டவர் பெரிய பெரிய வாசல், Even more doors that you will sit in a place and you can give people money. நீ உட்கார்ந்து நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படியான வாசல்களை கர்த்தர் உனக்கு திறந்து விடுவார். Hallelujah. Hallelujah. But it is a challenge at the beginning. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமான சவாலா தான் தெரியும். If you think this life I will need to change it, என் வாழ்க்கை மாறணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ do this. இதை செய்து I'm பாருங்க. telling you, my God will never fail. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். Hallelujah. 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 Everybody is a living proof. இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உயிருள்ள சாட்சி. ஜீவனுள்ள சாட்சிகளாய் It's a living proof. ஒரு உயிருள்ள சாட்சி. God didn't fail in anything. ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவில்லை. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுவோம். Hallelujah. 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 Are you ready to do it? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you want to do that challenge? யாரெல்லாம் இத செய்யணும், இந்த சவாலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? கை Serious. Seriously, I want to do it. ஆண்டவர் Seriously, I want to do it. இத கட்டாயமா நான் Now செய்வேன். I'm giving you a second chance. Are you seriously don't want to do it? இன்னும் இரண்டாவது முறை கேக்குறேன், கட்டாயமா செய்ய Only போறீங்களா? people who seriously want to do it, stand up. யாரெல்லாம் இந்த சவாலை ஏற்று செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள தயவு செய்து எழுந்து நில்லுங்க. I want to specially pray for you. உங்களுக்காக விசேஷமா மற்றவங்க கண்களை மூடிக்கொள்ளலாம். யாரெல்லாம் I'm asking again. If you don't want, you can sit down. வேணான்றவங்க நீங்க உட்கார்ந்துக்கிடுங்க. This- அந்த சவாலை I எடுத்து want to seriously take this. ஜெயிக்க போறேன்னு சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. Because living the same torture life is not good. மற்றவர்கள் கண்களை மூடுவோம், யாரும் பார்க்க வேண்டாம், உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், கண்களை மூடுங்க. Praise the Lord. Living the torture life is not good. ஒரே கஷ்டப்பட்டு இதுவே சிந்தையா One life. வாழ்றது எப்படி கஷ்டம்? One life. ஒரு ஜீவன் தானே. You can take risk to change it. அதை மாற்றும்படியாக சவால்களை எடுத்துக்கொள்ளுங்க. No problem. பரவாயில்லை. God will never fail. ஆண்டவர் Put your hands up. கைவிட மாட்டார். Only other people sitting, you raise your hands towards them. உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்க கையெல்லாம் நிக்கிறவங்களுக்கு நேரா கண்ணுல மூடி God, அப்படியே, thank you for giving them the strength that I didn't have. Tell them. ஆண்டவரே, எனக்கு இந்த தீர்மானம் எடுக்க பலன் இல்ல, ஆனா எடுத்தவங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவரே. Give them more strength. Pray, God. Everyone pray for them. Everyone pray for them. எல்லாரும் ஜெபிங்க அவர்களுக்காக நிக்கிறவர்கள். God, give them the strength. ஆண்டவரே பலனை தாரும். God, give them the strength. பலனை தாரும். Give them the mind strength. ஆண்டவரே சிந்தையிலே பலனை Give them the தாரும். spiritual strength. ஆவிக்குரிய பலத்தை தாரும். Give them the strength in their heart. அவருடைய இருதயத்திலே அந்த தைரியத்தை கொடுங்க. God, set the situations for them. அவர்களுக்கென்று சூழ்நிலைகளை சாதகப்படுத்துங்க. Send people for them. அவர்களுக்கான மக்களை அனுப்பி விடுங்க. Send people for them. அவர்களுக்காக மக்களை No அனுப்பி matter விடுங்க. which country they are, send people for them. தேசத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உதவுகிற மக்களை Send அனுப்பும். people for them. ஜனங்களை அவர்களுக்காக அனுப்புங்க. God, we are praying also for the people standing in live, watching live. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நேரம். ஊடகம் வழியாய் பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God, if they are also standing, you watch them. அப்படி அவர்களும் அவர் வீடுகளிலே எங்கிருந்தாலும் நிற்கும் பொழுது நீ அவர்களுக்கும் உதவி செய்தரலும். I'm telling you, people, God is watching your move. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். Your move, strong move today will change your life. உன்னுடைய ஸ்திரமான ஒரு அசைவு உன் வாழ்க்கையை மாற்றி போடும். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Raise your hands, people standing. நிக்கிறவங்கள கரங்களை உயர்த்தி Raise your hands to the heavens. Stretch your hands to the heavens. பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி God is filling you right now with a special wisdom. ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தினால A special wisdom விசேஷித்த ஞானத்தை உனக்கு கொடுக்கிறார். to move things, to do things, காரியங்களை செய்யும்படியாய், அசைக்கும்படியாய், to know how to do things differently. எப்படி வித்தியாசப்பட்டு இம்மட்டு செய்தது போல A அல்ல, special வித்தியாசமாய் wisdom, not like before. முந்தி இருந்தது போல அல்ல, ஒரு விசேஷ ஞானம் இறங்குகிறது. Say thank you, God. நன்றி என்று Say சொல்லுங்க. thank you, God. நன்றி என்று சொல்லுங்க. Just say thank you, God. நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்க. Don't pray anything. Don't pray anything. வேற எதையும் ஜெபிக்க Don't வேண்டாம். speak tongues. Don't pray anything. எந்த அந்நிய பாஷையில நிறைய இப்பொழுது வேண்டாம். Just say thank you, God. Thank you, Jesus. நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்க. God is filling you. ஆண்டவர் உன்னை நிரப்பி Just say thank you, God. நன்றி
சொல்லுங்க. Thank you, God. நன்றி சொல்லுங்க. Thank you, God. நன்றி. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. 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 God is filling right now. ஆண்டவர் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Don't fight it, let God fill you. நீ அதை சண்டை போடாத, போராடாத. ஆண்டவர் உன்னை நிரப்பும். Switch off your mind, switch off your mind. உன் சிந்தையை அணைத்து போடு. Even right now, இப்பொழுது கூட some people are thinking that how can this happen? சில பேர் இப்போ கூட மனசுல யோசிக்கிறீங்க, இது எப்படி நடக்கும்? Some people are thinking, oh my God, I stood up. I don't know if I have the strength to go through it. சிலருடைய மனசுக்குள்ள இப்படி தோணுது, ஐயோ நான் எழுந்து நின்னுட்டேனே, எப்படிதான் இதை செய்து முடிப்பேன்னு எனக்கு தெரியலன்னு தவிக்கிறீங்க. God never fails. ஆண்டவர் கைவிடுவதே God இல்லை. never fails. ஆண்டவர் கைவிடவே மாட்டார். God never fails. ஆண்டவர் கைவிட மாட்டார். God never fails. ஆண்டவர் தேவன் கைவிட மாட்டார். Men will fail. மனுஷன் மாறுவார். All the men will fail. எல்லா மனிதரும் மாறுவார்கள். Every man will fail. எல்லா மனிதர்களும் மாறுவார்கள். No matter how rich they are, no matter how powerful they are, எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரர்களா they இருந்தாலும் will fail. அவர்கள் மாறுவார்கள். But God never fails. தேவன் மாறவே God never fails. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, God. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. God is covering you. ஆண்டவர் இப்பொழுது உங்களை மூடி God is covering you. ஆண்டவர் உங்களை மூடி கொண்டிருக்கிறார். A special presence of God. விசேஷித்த தேவ பிரசன்னம் A உங்களை presence of மூடுகிறது. God that will lead you towards things. காரியங்களுக்கு நேராய் உங்களை That நடத்துகிற presence of God will push you into things. அந்த தேவ பிரசன்னம் காரியங்களுக்குள் உங்களை நடத்தி செல்லும். Even when it is so dark, that presence of God will light up for you where to walk. சூழ இருளாய் காணப்பட்டாலும் தேவ பிரசன்னம் அங்கே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி வழியை உங்களுக்கு உண்டு பண்ணி. Thank you, God. நன்றி ஆண்டவரே. Thank you for covering them with your special உம்முடைய presence. விசேஷ பிரசன்னத்தினாலே Thank you, ஒவ்வொருவரையும் மூடினதற்காக Thank நன்றி. you, Jesus. நன்றி இயேசுவே. Amen. Thank you. நன்றி. Amen. Thank you. ஆமென். Please be ஆமென். seated. நன்றி அமருங்க. Amen. ஹalleluya. Amen. ஹalleluya. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Give the Lord a mighty hand of praise. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு பலமான ஒரு நன்றியை சொல்லுங்க. Amen. பலமான நன்றியை சொல்லுங்க. I'm telling you, we are not doing this for fun. இது ஏதோ விளையாட்டுக்கு நேரம் போகாம சொல்லிட்டு Everything is recorded. எல்லாம் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. Everything is recorded. எல்லாம் பதிவு Because செய்யப்படுகிறது. even tomorrow or next week or next year, people will come and ask, you told this. அடுத்த வாரம் அடுத்த வருஷம் எப்ப இருந்தாலும் மக்கள் கேட்க முடியும், ஏன்னா பதிவுகளில இருக்கிறது. So, எனவே you should be a living proof that it happens. நீங்க எல்லாம் நடந்ததற்கு உயிருள்ள சாட்சிகளாய் மாற வேண்டும். Amen, 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 amen. I want God, I pray to God that God totally changes your life. ஆண்டவர் முற்றுமுடிய உங்களை மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். Look, note down everything that's going in your life right now. People who stood up. இதிலிருந்து நின்னவங்க எல்லாம் ஒவ்வொரு நடக்கையும் கவனித்து பாருங்க. Note down the jewelry you have. நீ வச்சிருக்கிற தங்க நகை எவ்வளவு எழுதிக்கொள். Everything, note it down. எல்லாத்தையும் எழுதி வச்சு. Note down the assets you have. நீ வச்சிருக்கிற உன்னுடைய சொத்துக்கள். சொத்து எல்லாம் எழுதிக்கோ. Write down the cash and everything you have. எவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்குன்னு எல்லாம் எழுதிக்கோ. Everything, and write down the debt you have. எவ்வளவு கடன் இருக்குதுனோ எழுதி வை. Write down everything. எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. You will see the numbers change. ஆண்டவர் அந்த நம்பர்ல அந்த எண்ணிக்கையில மாற்றத்தை கொண்டு Yeah, you வரவே will see. நீ You will see. பார்க்க முடியும். You will see. நீ பார்ப்பாய். Amen. Amen. Let's all rise up and pray and finish. எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நன்றி ஆண்டவரே. I like when God, you take challenge and God moves. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க ஒரு சவாலை எடுக்கும் பொழுது அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியமா இருக்குது. It is something that God loves. அது ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒரு God is everywhere and He can do anything. ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எதை நினைக்கிறாரோ And அதை செய்ய and முடியும். He waits for you to give chance. ஆண்டவர் தருணத்தை நீ கொடுப்பாயா? You give Him chance, He can prove to everybody. எப்பொழுது அவருக்கு தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறாயோ அதை நிறைவேற்றி He காண்பிப்பார். can prove to everybody. எல்லாருக்கும் முன்பாக அதை நிரூபிப்பார். Hallelujah. 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 God, we pray ஆண்டவரே, this morning. கால வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். We come before your throne. உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக Let வந்து your நிற்கிறோம். grace fulfill us. உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும். Let your grace fill us. உம்முடைய கிருபை எங்களை மூடட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, God. நன்றி இயேசுவே. Thank you, God. நன்றி இயேசுவே. Thank you, God. நன்றி இயேசுவே. God, you are wonderful.
மகத்துவம் All glory, honor and praise to you alone. எல்லா மகிமையும் கனமும் உம்முடைய ஒருவருக்கு மட்டுமே. Our majesty, எங்களுடைய சிறந்த தெய்வமே, our God, எங்கள் our தெய்வம், King, எங்கள் ராஜாவே, our leader. எங்கள் தலைவரே, God, we praise you. உமக்கு நாங்கள் தலை God, we வணங்குகிறோம். praise you, Lord. உம்மை உயர்த்துகிறோம். God, we praise you, உம்மை Lord. உயர்த்துகிறோம். Give us more grace இன்னும் கிருபை அதிகமாய் கூட்டித் that தாரும். we come back to the will you have in our life. நீர் எங்களுக்காக வைத்திருக்க அந்த சித்தத்துக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க திரும்புகிறோம். I want to do what you have for my life. நீர் என் வாழ்க்கைக்கு எதை வைத்திருக்கிறீரோ அதை செய்யும்படியாய் நான் திரும்புகிறேன். So that the kingdom of God will be for me. ஆண்டவரே, அதின் நிமித்தம் தேவ ராஜ்யம் என் சார்புக்காய் மாறும் என்பதை அறிவேன். Yes, Lord. Thank you, Lord. நன்றி Thank you, ஆண்டவரே. Jesus. நன்றி இயேசுவே. We love you, God. உம்மை அதிகமாக In Jesus' நேசிக்கிறோம். precious name we pray. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.